காந்தி அவர்கள் என்னென்ன குளறுபடிகள் கடந்த தேர்தலில் நடைபெற்றது என்பதை விரிவாக ஆதாரபூர்வமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள். மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு இத்தகைய இழிவான செயலை செய்துதான் ஆட்சியில் அமர்ந்திருக்கிறார் என்பதுதான் 100% உண்மை. ஏன் 100% உண்மை என்று சொல்லப்படுகின்றன என்றால், முழு ஆதாரங்கள் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏற்கனவே ஒரு மாதங்களுக்கு முன்பாக கர்நாடகாவில் மத்திய பெங்களூரில் ஒரு சட்டமன்ற தொகுதியிலே ஏறத்தாழ 1,25,000 வாக்குகள் போலியான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை பேட்டியில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 3-4 நாட்களுக்கு முன்பாக இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மீண்டும் செய்தியாளர்கள் சந்திப்பிலே இன்னொரு சட்டமன்ற தொகுதியிலே கர்நாடகா மாநிலத்தில் 6,018 வாக்குகள் போலியான வாக்குகள் பதிவாகியிருப்பதை ஊர்ஜிதமாக தெரியப்படுத்தியுள்ள ஆதாரங்களுடனும் தகுந்த டாக்குமெண்ட்ஸோட தெரியப்படுத்திருக்கிறாங்க. அப்படி தப்பான முறையில மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு உட்கார்ந்துகிட்டு மக்கள் ஆட்சின்னு ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. இது மக்கள் ஆட்சி இல்ல, மக்கள் விரோத ஆட்சி. அதற்காக இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு ஆதரவு தருகின்ற வகையிலே இந்தியா முழுவதும் இந்த அவலத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லுகின்ற செயல்களில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தோழர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் வரிசையிலே தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் அண்ணன் கு. செல்வ பெருந்தகை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க தமிழகம் முழுவதும் மக்களை திரட்டி கையெழுத்து இயக்கம் வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்ப இருக்கின்றோம். அதன் வகையிலே வடசென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக 5 தினங்களுக்கு முன்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். தினந்தோறும் நம்மளுடைய இயக்க தோழர்கள், சர்க்கிள் கமிட்டி தலைவர்கள், வட்ட கமிட்டி தலைவர்கள் அனைவரும் இணைந்து ஒவ்வொரு நாளும் மக்களை சந்தித்து இந்த அவல நிலையை மக்களுக்கு எடுத்து சொல்லி கையெழுத்து வாங்கி வருகிறோம். அந்த வரிசையில இன்று வியாசார்பாடி அம்பேத்கர் கலை கல்லூரி மாணவர் செல்வங்களுக்கு அவங்கதான் முதுகெலும்பு, இளைஞர்கள் தான் முதுகெலும்பு. அவங்க கிட்ட இருக்கிற உண்மையை எடுத்து சொல்லி வருங்காலங்களிலே இத்தகைய தவறுகள் நடக்க கூடாது என்பதற்காக இந்த கையெழுத்து இயக்கத்தை செய்து வருகிறோம். இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, பேட்டியிலே சொல்லிட்டாங்க, இளைஞர்கிட்ட இந்த விஷயத்தை ஒப்படைக்கிறேன், நீங்க முன்னெடுப்பு எடுத்து இந்தியாவை காப்பாத்துங்க, இந்திய ஜனநாயகத்தை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காரு. அதனால எங்களுடைய இளைஞர் பட அம்பேத்கர் காலேஜ் குழந்தைங்க கிட்ட, பசங்க கிட்ட, மாணவர்கள் கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு அவங்களுடைய ஆதரவை நாங்க பெற்று வருகிறோம். நன்றி.